நெருப்பில் முடி பொசுங்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றளவும் கிராமப்புறங்களில் நெருப்பில் முடி பொசுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே நெருப்பில் தெரிந்தோ தெரியாமலோ வெட்டப்பட்ட உதிர்ந்த முடிகள் எரியக்கூடாது. அப்படி எரிந்தால் மகா தரித்திரம் அப்போதே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இதன் ரகசியம்தான் என்ன? கைமுடியானாலும் தலைமுடியானாலும் பறவைகள் மிருகங்கள் முடியானாலும் வெட்ட வெட்ட வளரக்கூடியது. அதில் இரத்தம் உண்டு, பார்ப்பதற்கு தெரியாது. ஆனால் அது தீயில் பொசுங்கும் போது தெரியும். அதன் வாடையே அதற்கு சாட்சி. ஒரு உயிரை எரிக்கும் போதும் முடியை எரிக்கும் போதும் ஒரே வாடை வரும். இந்த துர்நாற்றம் லட்சுமி வாசம் செய்வதற்கு ஏற்றதல்ல. அது மட்டுமல்ல, கருவாடு இறைச்சி எந்த வீட்டில் தீந்து போகிறதோ அந்த வீடும் வெகு விரைவில் கீழ்நிலைக்கு வரும். அதுபோல கொசுவுமே தீந்து போகக்கூடாது. இப்போது நவீனமாக கொசுவை கொல்ல எலக்ட்ரானிக் பேட் வந்துள்ளது. இதை பலரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கொசு பேட்டில் கொசு தீந்து போகிறது. இந்த கொசு பேட்டை வீட்டில் பயன்படுத்துவதால் குடும்ப சுகமோ செல்வமோ குறைந்து கொண்டே வருகிறதை ஆய்வு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓட்டல்களில் ஈ தொல்லை தீர ஒரு நீல வண்ண மின்சார குழல் விளக்கு எரியும். அதன் ஈர்ப்பு ஈ கொசு சிறு வண்டுகளை கவர்ந்து அந்த விளக்கை சுற்றி வரும். அந்த குழல் விளக்கின் பக்கவாட்டில் மின்சார ஹீட்டர் பொருத்தி இருப்பாங்க. அதில் அகப்பட்டு அனைத்தும் பொசுங்கும். அதை பொருத்தி இருந்த பல ஓட்டல் உரிமையாளர்கள் அழிந்து போய் இருக்கிறார்கள். அதாவது செல்வமச்சு, சுகமச்சு, கடன்பட்டு தொழில் கைமாறி ஓடும் அளவிற்கு தரித்திரம் ஆட்கொண்டதை ஆய்வு மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள். முடி, நகம், இறகு, ஓமம், சதைகள் தீயில் கருகினால் அது வீடாக இருந்தால் மகா தரித்திரம் பிடிக்கும். காடாக இருந்தாலும் இவைகள் பொசுங்குவதை அடிக்கடி முகராதீங்க, கவனமாக இருங்க. சைவ சமையல் செய்யும் போதும் கடாய் தீயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அடியில் தீந்து போன உணவை சாப்பிட்றதுனால தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகளே. யாகம் வளர்க்கும் போது கூட யாகத்தீயில் முடியோ பூச்சிகளோ விழுந்து தீந்து போனால் நிச்சயம் முழு பலன் கிடைப்பதில்லை. இது தெரியாமல் நிகழக்கூடிய நிகழ்வானாலும் அதன் துர்நாற்றம் லட்சுமி கடாட்சத்தை விலக்கிவிடும். நம் கையில் உள்ள ரோமம் தீப்பட்டு லேசாக பொசுங்கினாலும் உடனே அந்த இடத்தில் மஞ்சள் தூள் குழப்பி பூசிவிட வேண்டும். அப்போதுதான் தரித்திரம் பிடிக்காது. தலைக்கு எண்ணெய் தேய்த்துவிட்டு தலையணையை தலைக்கு வைத்து படுக்கும்போது அந்த தலையணையில் நம் தலையில் உள்ள எண்ணெய் ஒட்டியிருக்கும். அந்த தலையணையை நெருப்பில் எரிக்கக்கூடாது. பயன்படுத்திய பின் பழுதானால் தூக்கி போட்டு விடலாம். ஆனால் நெருப்பில் போடக்கூடாது. அப்படி நெருப்பில் போட்டால் மகா தரித்திரம் பிடிக்கும். நம் முடி எண்ணெய் பட்ட எந்த துணியும் எரியவிடக்கூடாது. போகி பண்டிகை அன்று சிலர் பழைய துணி, தலையணை இவைகளை எரிப்பதுண்டு. அதில் இதுபோல எண்ணெய் துணி எரிந்தால் மகா தரித்திரம் அவரை வந்து அடையும். இந்த அற்புதமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.